விசுவாசமும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த விசுவாசம் நிகழ்காலத்திற்குரியது. நம்முடைய நம்பிக்கை வரும் காலத்திற்குரியது, இனி சம்பவிக்க போகிறது குறித்த ஒரு நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது நிகழ்காலத்திற்குரியது. இப்பொழுது நமக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுகம் தேவையா? சுகத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை. இப்பொழுது ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விசுவாசம் தேவை. இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை. அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், உங்களுடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி ஜெபிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், ஒரு அற்புதத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் அங்கே செயல்பட முடியும். மார்க் 9:23 பாருங்கள். ஒரு தகப்பன் இயேசுவிடத்திலே வருகிறான். தன்னுடைய மகன் அசுத்த ஆவினாலே பாதிக்கப்பட்டு நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்டு கொலை செய்யப்படும்படி பிசாசின் போராட்டத்திற்குள்ளே கஷ்டப்படுகிறான். இயேசுவே, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல ஒரு ஜெபத்தை செய்கிறான். இயேசு உடனே அற்புதம் செய்யல. அவனுடைய ஜெபத்திலே ஒரு தவறு இருக்கிறது, அவனுடைய ஜெபத்திலே ஒரு குறை இருக்கிறது. அவன் இயேசுவினிடத்திலே வந்தது உண்மை, இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறது உண்மை. ஆனால் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் உடனே விடுதலை கொடுக்க முடியவில்லை. அவனுடைய ஜெபத்தை கேட்டு உடனே அற்புதத்தை நடப்பிக்க முடியவில்லை. அவனுடைய ஜெபத்திலேயே ஒரு தவறு இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து கொண்டார், ஒரு குறை இருப்பதை அறிந்து கொண்டார். ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால், if you believe, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் அப்படி பதில் சொன்னார்? அவனுடைய ஜெபமே காட்டி கொடுக்கிறது. அவன் அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். அவன் என்ன ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்களுக்கு செய்யும். அந்த ஜெபத்தில் ஒரு அவிசுவாசம் பாருங்கள். நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அந்த அவிசுவாசத்தை பார்த்து இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை. அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதாவது செய்ய முடிஞ்சா, என்னால முடியாத காரியம் என்ன இருக்கிறது? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அவராலே முடியாத காரியம் என்ன இருக்கிறது? கேன்சரை குணமாக்க அவரால் முடியும், எய்ட்ஸை குணமாக்க அவரால் முடியும், மரித்தோரையும் எழுப்ப அவராலே முடியும், பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுக்க அவராலே முடியும். அவரால் என்ன முடியாது? ஆனால் அவன் ஜெபிக்கிறான், ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்களுக்கு செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உடனே அவன் விளங்கி கொண்டான், தன்னுடைய அவிசுவாசத்தை புரிந்த. ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னியும். அவிசுவாசம் ஒரு பாவம், சந்தேகப்படுவது ஒரு பாவம், முறுமுறுப்பது, ஆண்டவரை முறுமுறுப்பது. ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டேன்? அவர் என்ன செஞ்சிட்டார்? எனக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன். இந்த வார்த்தைகள் வந்துட்டாலே அது சாபத்தை கொண்டு வந்து விடும். நம்ம கிட்ட தவறு இருக்குமே தவிர ஆண்டவரிடத்துல ஒரு நாளும் தவறை நீங்கள் சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. அவர் எப்படி தவறு செய்வார்? நாம் தேவனை குற்றப்படுத்த முடியாய் பேசிவிடக் கூடாது நாவின் வார்த்தைகளிலே. அதே மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகள் பாவம். இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவிசுவாசமான வார்த்தைகள் பாவம், அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். விசுவாசம் எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதோ அவிசுவாசம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. சிலர் எப்பவும் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அவ்வளவுதான், இதெல்லாம் அப்படித்தான், இதெல்லாம் ஒண்ணு சரிப்படாது, இதெல்லாம் ஒண்ணு தேராது, எல்லாம் அப்படியே தான் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. ஏன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவிசுவாசமான வார்த்தை பேசுறது யாரு? பிசாசு. அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதே ஒரு பிசாசு. அவிசுவாசத்தின் ஆவி சிலருக்குள்ள இருக்கிறது. அதிலிருந்து ஒரு விடுதலை பெறணும். இயேசுவால் இது முடியும், இயேசு இதை செய்து முடிப்பார், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். விசுவாசம் அதில் நிலைத்திருக்கணும். அப்ப விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கத்தான் விசுவாசம் பெருகும் என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.